இன்றைக்கி நான் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் போட்டுருங்க. அது பொட்டினோடனே இந்த கருவேப்பிலையை போடணும். அப்புறமா இந்த கோவைக்காய் நறுக்கி வச்சுருக்கதையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு கிளறி கொடுத்து மூடி வச்சு வேக விடணும். அடிக்கடி கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளித்து கொடுக்கணும் வேகிறதுக்கு. அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடரு, இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு நல்ல கிளறி கொடுத்து மறுபடியும் மூடி வைக்கணும். இனி கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து இப்படியே தூவி கொடுக்கணும். தூவி கொடுத்து கிளறி கொடுக்கணும். கோவைக்காய் பொரியல் சரியாயிடும்.